இதனிடையே மடியில் கனம் இல்லாததால் தம்மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டை நினைத்து தாம் சற்றும் வெட்கப்படவோ அல்லது மனம் கலங்கவோ போவதில்லை என்று மாய்கா துணைத் தலைவரான டத்துஸ்ரீ எம் சரவணன் இன்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். மேலும் இவ்வழக்கில் விசாரிக்கப்பட வேண்டிய சாட்சிகளின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் விசாரணையை தாமதமின்றி விரைந்து நடத்த வேண்டும் என நீதித்துறைக்கும் அரசாங்கத்திற்கும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நான் நீதிமன்றத்தோடு சேர்ந்து பணியாற்றுவது தயாராக இருக்கின்றேன். துரிதமாக இந்த வழக்கை முடியுங்கள். காரணம் மற்றவர்கள் போல் வழக்கு தொடுத்துவிட்டு 2 வருஷம் 3 வருஷம் அவர்கள் அலக்கழிக்க வைத்து அவமானப்படுகின்ற நிலையை இந்த அரசாங்கம் கொண்டிருக்காமல் துரிதமாக நடத்துங்கள். முடிந்தால் 1 மாதம் 2 மாதம் நடத்துங்கள். அதற்காக ஒத்துழைக்க நான் தயார். கடந்த 2022ஆம் ஆண்டு நிறுவனம் ஒன்றுக்கு 1000 அந்நிய தொழிலாளர்களை தருவிக்க அனுமதிப்பது தொடர்பில் 10,97,000 ரிங்கிட் கையூட்டு பெற்றதாக தம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் இன்று காலை மணி 8:22க்கு டத்தோஸ்ரீ சரவணன் கோலாலம்பூர் செஷன் நீதிமன்றத்திற்கு வருகை புரிந்தார். காலை மணி 7 முதலே அவரின் நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் நீதிமன்ற வளாகத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் குழுமியிருப்பதை காண முடிந்தது. மேலும் மாயிகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் காலை மணி 8:37க்கும் அவரைத் தொடர்ந்து சரவணனின் துணைவியார் டத்தின் ஸ்ரீ கவிதா விவேகானந்தனும் நீதிமன்றத்திற்கு வருகை புரிந்தனர். காலை மணி 9 அளவில் தொடங்கிய வழக்கில் சரவணன் மீது 3 கையூட்டு குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டன. இருப்பினும் அவை 3ஐயும் அவர் மறுத்து வாதிட்டார். வழக்கை செவிமடுத்த கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி அசுரா அல்வி அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் 4,50,000 ரிங்கிட் ஜாமீன் தொகை மற்றும் தனிநபர் ஒருவரின் உத்தரவாதத்தின் பேரில் டத்தோஸ்ரீ சரவணனை விடுவித்ததோடு ஆவண சமர்ப்பிப்புக்காக வழக்கின் அடுத்த செவிமடுப்பை செப்டம்பர் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். மேலும் வழக்கு நிறைவடையும் வரையில் ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய அலுவலகத்தில் கையெழுத்திடுவதோடு சாட்சிகளை நேரடியாகவோ அல்லது 3ஆம் தரப்பினர் மூலமாகவோ தொந்தரவு செய்யக்கூடாது என்றும் சரவணனுக்கு கூடுதல் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. வழக்கறிஞர் டத்தோ கீதன் ராம் வின்சன் சரவணனை பிரதிநிதித்த வேளையில் டத்தோ அஹ்மத் அக்ராம் காரீப், ஜுலைலா ஜமாலுடின் மற்றும் பி ரூபினி ஆகியோர் அரசு தரப்பில் ஆஜராகினர். நண்பகலில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்புக்கு பின்னர் நீதிமன்ற வளாகத்தை விட்டு சரவணன் வெளியேறிய போது அவரின் ஆதரவாளர்கள் உரத்த கோஷமிட்டு ஆதரவு தெரிவித்தனர். முக்கிய சாட்சியாக கருதப்படும் நபர் முன்னதாகவே சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை திரும்ப பெறுவதாக சட்டப்பூர்வ பிரகடனமும் வெளியிட்டிருந்ததாக கூறிய முன்னாள் மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ எம் சரவணனின் வழக்கு இன்று பலரின் கவனத்தையும் வெகுவாக ஈர்த்துள்ளது. தம்மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக எதிர்கொண்டு உண்மையை நிலைநாட்ட தாம் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் அவரின் வாதம் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளுக்கு முக்கியமான திருப்புமுனையாக இருக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். பர்னாமா தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அரீஃபுடன் நான் கிறிஸ் சின்னப்பன்.